முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெருமளவு சென்னையில் முழுசும் உள்ள ரீட்டைல் கடைகளில் உள்ள பெண்கள், வேலை பார்க்குற பெண்கள், கீழ்மத்திய வகுப்பை சேர்ந்த பெண்கள், ஆண்கள் எல்லோரும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ரீட்டைல் கடைகள், இன்றைக்கி டாட்டா ஜூடியோ கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இன்ஹவுஸ் செக்யூரிட்டியாக நிற்கிறாங்க. அதாவது உள் பக்கம் நின்றுட்டு வரவங்களுக்கு பையெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்காக நிற்கிறாங்க. அவங்களுக்கு 12 ஹவர் ஷிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உட்கார இடமே கிடையாது, உட்காரவும் கூடாதான். அவங்கள கடையில் உட்கார விட மாட்டாங்க. அந்த கடையிலே யாருமே உட்காரது விடுறது கிடையாது ஸ்டாஃபில். ஆனால் முக்கியமாக இந்த செக்யூரிட்டியாக நிற்கிறவங்க நின்றுட்டே இருக்காங்க 12 மணி நேரம். இது குரூரமானதுன்றதை தவிர சட்டத்திற்கு புறம்பானது. அக்டோபர் 2021 டிஎன் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் 1947 அதுக்கு அமெண்ட்மெண்ட்டில் செக்ஷன் 22A கொண்டு வந்தாங்க. சட்டசபையில் அமலாயிருக்கு. அந்த செக்ஷன் 22A என்ன சொல்லுதுன்னா, the premises of every establishment shall have suitable seating arrangements for all employees so that they may take advantage of any opportunity to sit which may occur in the course of their work and thereby avoid on their toes situation throughout the working hours. கிளியராக சொல்லியிருக்கு சட்டத்தில். சட்டத்தை இந்த பெரிய ரீட்டைல் கடைகள் எல்லாருமே சட்டத்தை புறந்தள்ளி விட்டு இது போல் நடந்து கொள்கிறாங்க. இவங்களுக்கு திடீர் சோதனைகள் நடத்தி லேபர் டிபார்ட்மெண்ட்டு திடீர் சோதனைகள் நடத்த பணித்து இதை கண்காணித்து இவங்களை சரியான ஒரு அமரும்படியான ஒரு நல்ல ஒர்க்கிங் என்வரன்மெண்ட் உருவாக்கி தரணும் திரு விஜய் அவர்கள்னு கேட்டுக்கொள்கிறேன்.